சார் இப்போ ஏற்கனவே வந்துட்டு இப்போ திமுக வந்து கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வந்து பலம் சேர்ந்துட்டே போகுதுன்னு சொல்லலாம். தேமுதிக இப்போ ஓபிஎஸ் அவர்களும் போது அதிமுக இதை எப்படி சமாளிக்கும்? ஏன்னா பாஜக தான் வந்து அதிமுகவை இயக்குதுன்னு நீங்க சொல்லும்பொழுது இது எந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்? அதே மாதிரி நீங்க சொல்றபடி பார்த்தா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவரை வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றவே முடியல. அவர் கையில தானே கட்சியும் இருக்கு, பவரும் இருக்கு. எப்படி பவர் வந்துச்சு, எப்படி கட்சி வந்துச்சுன்னு கடந்த 5 ஆண்டு காலமாக நம்மளும் மீடியாக்களில் பயங்கரமாக விவாதித்து விட்டோம். இது அவருக்கு எந்த வழியில் வந்தது, கொள்ளைப்புறமாக வழியில் வந்தது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இதற்கு சாட்சியாகவே மக்கள் வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். எடப்பாடி இதுவரை போட்டியிட்ட எந்த தேர்தலாவது வெற்றி பெற்றிருக்கிறாரா? 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி என்றுதான் பெயர் எடுத்திருக்கிறார். இந்த தேர்தலோடு, அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலோடு, இந்த தேர்தலில் வாங்கும் அடிதான் பயங்கரமான அடியா இருக்கும். இந்த தேர்தலோடு அவர் படுதோல்வி பழனிசாமி என்றுதான் அழைக்கப்பட போகிறார். அதற்கு பிறகாவது அதிமுக தொண்டன் யோசித்து நம்மளுக்கு வாய்த்த தலைமை சரியில்லை என்பதை புரிந்து தெளிந்தால் அந்த கட்சி இருக்கும், இயங்கும். எடப்பாடி தலைமை இருக்கிறவரை அதிமுக ஜெயிக்காது. எடப்பாடி தலைமையே தொடர்ந்து இருந்தால் அதிமுக என்கிற ஒரு இயக்கமே இருக்காது. சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளான February 24 வந்து கட்சியை தொடங்க போறாங்க. அவங்க வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து ஒரு சில தொகுதிகள் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வரைக்கும் நிற்க வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஒருவேளை சசிகலா அவர்கள் வந்து கட்சி தொடங்கினால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை வரும் தேர்தலில் ஏற்படுத்தும் சார்? அவர்கள் துவங்கும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நடத்தும் இயக்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை பெற்றாலும் சரி, யாருக்கு பாதிப்பு? அம்மா சசிகலா அவர்களால் ஏற்படுத்தப்படும் பாதிப்பு யாருக்கு பாதிக்கும்? அதிமுக தானே பாதிக்கும். அதானே பாதிக்கும். கண்டிப்பா சார், அதிமுக பாதிப்பு. அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. ஆனா வந்து அது என்ன மாதிரி இருக்கும் சார்? அதாவது இந்த அம்மா இன்னைக்கு இந்த முடிவை எடுப்பதற்கு பதிலாக அவர்கள் சிலையில் இருந்து வந்தவுடனேயே தன்னை, அப்பொழுது அவர்கள் பொதுச் செயலாளர், சிலையில் இருந்து வரும்போது அவர்கள் பொதுச் செயலாளர், அப்பொழுதே தலைமை கழகம் தலைமை கழகத்தை கைப்பற்றி நான் தான் பொதுச் செயலாளர் என்பதை நிலைநாட்டி இருந்தால் இன்றைக்கு அதிமுகவில் இவ்வளவு பெரிய குழப்பமோ குளறுபடியோ கூட ஏற்பட்டு இருக்கிறார். அதுபோக எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை சூரியனை பார்த்து குலைக்கும் நாய் என்று சொன்னாரோ அன்றைக்கே இந்த அம்மா அவர்கள் எடப்பாடிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தால் அப்பொழுது இந்த அம்மா அவர்களுக்கான ஆதரவு இன்னும் பெருகிருக்கும். ஆனால் இவர்கள் இப்பொழுது செய்கிற வேலை காலம் கடந்து விட்டதோ, கண் கட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிறார்களோ என்கிற சூழலைத்தான் ஏற்படுத்துகிறது. இது அதிமுகவை மேலும் பலகீனப்படுத்த உதவும். அதிமுகவின் வீழ்ச்சி இவர்களாலும் உறுதி செய்யப்படும். அவர்களுடைய நடவடிக்கை அதைத்தான் தாண்டி. சார், திமுகவில் இருந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பலமான கூட்டணியா வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவில் இருந்து காங்கிரஸ் பிரிவதற்கான சூழல் இருக்கா? காங்கிரஸ் தாவேகாவை நாடி செல்லுமா, இல்லைன்னா திமுக கூட்டணியிலே தொடருமா? காங்கிரஸின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? காங்கிரஸ்காரர்கள் தங்கள் உயரம் தெரியாமல் பேசுகிறார்கள். உயரம் பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும். தமிழகத்தில் திமுக இல்லை என்றால் காங்கிரசிற்கு இடமே இல்லை, வேறு வழியே இல்லை. தமிழகத்தை வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ் இன்றைக்கு கொஞ்சமாவது தத்தளிப்பில் இருந்து மீண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணியில் ஆட்சி வேண்டும், கூட்டணி ஆட்சி அமைப்போம், பங்கு கேட்போம் என்று சொன்னால் அவர்களுடைய பின்னடைவை அவர்களே முன்னெடுக்கிறார்கள் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று விட்டால் காங்கிரஸ் தங்களுடைய தலையெழுத்தை தங்களாகவே திருத்தி மட்டுமல்ல வருத்தி எழுதுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றுதான் கருதும்.